எதிரி எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் வெற்றியோ தோல்வியோ கடைசி வரை போராடும் வீரமிக்க ஒரு விலங்கினம்தான் கழுதை புலிகள். காடுகளை ஆளும் சிங்கம், சிறுத்தை போன்ற விலங்குகளுக்கே சிம்ம சொப்பனமாக இருக்கும் கழுதை புலிகள் பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். எமது உலகில் வாழ்கின்ற விலங்கு இனங்களில் அதிக பலத்தினையும் போராடும் குணத்தையும் கொண்ட விலங்குதான் கழுதை புலிகள். இவைகள் பார்ப்பதற்கு நாய் மற்றும் நரியை போன்ற உருவ அமைப்பை கொண்டதாக இருக்கும். கழுதை புலிகளை ஆங்கிலத்தில் ஹைனா என அழைக்கப்படுகின்றது. தமிழில் இந்த கழுதை புலிகளை கடுவாய், கொடுவாய், தரக்கு, புலிக்குடத்தி, கழுதை குடத்தி, கழுதை குரத்தி, வங்கு போன்ற பெயர்களாலும் அழைக்கப்படுகின்றது. உலகில் இன்று முக்கியமாக 4 வகையிலான கழுதை புலி இனங்களே வாழ்கின்றதாம். புள்ளி கழுதை புலிகள், வரி கழுதை புலிகள், அடர் பழுப்பு நிற கழுதை புலிகள் மற்றும் ஆட் வுல்ஃப் கழுதை புலிகள் என்பதே அவையாகும். கழுதை புலிகள் இன்று ஆப்பிரிக்கா, மத்திய கிழக்கு நாடுகளிலும் இந்தியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளிலேயே வாழ்கின்றது. கழுதை புலிகள் மயோசீன் யுகத்தில் ஆசியா மற்றும் ஐரோப்பிய கண்டங்களின் இணைந்த பெருநில பகுதியில் 22 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் நாய் போன்ற ஒரு இனத்தில் தோன்றிய உயிரினம் என்று கருதப்படுகிறது. கழுதை புலிகளை பூனை குடும்பத்தில் ஒன்று என சொல்லப்பட்டாலும் நடத்தையில் நாய் குடும்பத்தையே ஒத்திருக்கின்றன. இவை அனைத்துண்ணி விலங்காகும். கழுதை புலிகளுக்கு வேட்டையாடுவதற்கு ஏற்ற வலிமையான தாடை பற்களும் கூர்மையான நகங்களும் இருக்கின்றது. பகல் பொழுதுகளில் மறைந்து வாழ்வதுடன் இரவு நேரங்களிலே வேட்டைக்கு செல்கின்றன. கூட்டமாக இணைந்தால் சிங்கம், யானை, புலி, வரிபுதிரைகள் போன்ற மிகப்பெரிய விலங்குகளையும் வேட்டையாடக்கூடியது. கழுதை புலிகளுக்கு விசேடமான நுரையீரல் சக்தி இருப்பதனால் தனது எதிரி எவ்வளவு தூரம் ஓடினாலும் அதுவரை மூச்சிறைக்காமல் கடைசி வரை சென்று வேட்டையாடக்கூடியதாம். வேட்டையாடிய உணவில் எலும்புகளை கூட விட்டு வைக்காது அனைத்தையுமே உண்ணும் பழக்கம் இந்த கழுதை புலிகளுக்கு இருக்கின்றது. அத்தோடு உணவை மிச்சப்படுத்தி உண்ணும் பழக்கமும் கழுதை புலிகளுக்கு இருக்கின்றது. சிங்கம், சிறுத்தை போன்ற விலங்குகள் வேட்டையாடி கைவிட்டு சென்ற அழுகிய மாமிசங்களை கூட இந்த கழுதை புலிகள் உணவாக உட்கொள்கின்றன. இதனால் காடுகளின் துப்பரவாளன் என கழுதை புலிகளை அழைப்பர். கழுதை புலிகளின் உடலின் மேற்பகுதியானது சாம்பல் நிறத்திலான மயிர்போர்வையை கொண்டிருக்கும். கழுதை புலியின் உடல் முழுவதும் கருப்பு நிறத்தில் அடர்த்தியான வரிக்கோடுகள் காணப்படும். ஆண் கழுதை புலிகள் பெண் கழுதை புலிகளை விட உருவத்தில் பெரியதாக காணப்படுகின்றன. கழுதை புலிகளின் முன்கால்கள் நீண்டவையாகவும் பின்னங்கால்கள் சற்று குட்டையானதாகவும் இருக்கின்றது. மேலும் இவைகளின் கால்களில் 4 விரல்கள் மட்டுமே காணப்படுகின்றன. கழுதை புலிகள் பொதுவாக ஒரே இடத்தில் வசிப்பதில்லை. நீர்நிலைகளை தேடி ஓரிடத்திலிருந்து மற்றொரிடத்திற்கு செல்லும் தன்மை கொண்டவை. இவற்றின் தோற்றமும் மனிதனின் சிரிப்பு போன்ற அவைகளின் சத்தமும் நமக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் விதத்தில் அமைந்திருக்கும். இவை தனது எதிரிகளை பயமுறுத்த அடர்த்தியான உடல் முடிகளை செங்குத்தாக தூக்கி நிறுத்தும் ஆற்றலுடையவையாம். நரிக்கு பிறகு தந்திரம் செய்வதில் கழுதை புலிகள் மிக பெரும் இடத்தை வகிக்கின்றது. ஆப்பிரிக்க நாடுகளில் ஓர் சிலர் இந்த கழுதை புலிகளை செல்ல பிராணியாகவும் வளர்க்கின்றனர். கூட்டு குடும்பமாக வாழக்கூடிய விலங்குகளில் கழுதை புலிகளும் ஒன்று. ஒவ்வொரு கூட்டத்திலும் 60 தொடக்கம் 80 வரையான கழுதை புலிகள் இருக்கும். இப்படி கூட்டமாக இருப்பதும் கழுதை புலிகளின் ஒரு பலமாகும். திமிங்கிலம், யானை, சிங்கம் முதலான விலங்குகளைப் போல கழுதை புலிகளின் கூட்டத்திற்கு ஒரு பெண் கழுதை புலியே தலைமை பொறுப்பை ஏற்று வழிநடத்துகிறது. பெண் கழுதை புலிகளின் கர்ப்பகாலம் 80 தொடக்கம் 92 நாட்களாகும். இனப்பெருக்கத்தில் ஒரே சமயத்தில் 3 தொடக்கம் 4 குட்டிகள் வரை ஈன்றெடுக்கின்றது. பிறந்த குட்டிகளை பெண் கழுதை புலிகள் 4 வாரங்கள் வரை பாதுகாப்பாக வைத்திருக்கும். அதனுடைய அருகில் யாரையும் அனுமதிக்காது. பிறந்து 30 நாட்களுக்கு பிறகே மாமிசங்களை உண்ணத் தொடங்குகின்றது. சிறு வயதிலிருந்தே கழுதை புலிகளுக்கு யார் பெரியவன் என்கிற சண்டை ஏற்படுகின்றது. இதில் பலம் பொருந்திய பெண் கழுதை புலிகள் ஆண் கழுதை புலிகளை தோற்கடிப்பதுடன் சில நேரங்களில் கொன்றும் விடுகின்றது. ஆண் கழுதை புலிகள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் பெண் கழுதை புலிகளுடன் போராட வேண்டிய நிலை ஏற்படுகின்றது. பருவமடைந்த ஆண் கழுதை புலிகள் வெவ்வேறு கூட்டத்தில் இணைந்திடும். இப்படி வேறு கூட்டத்திற்கு ஆண் கழுதை புலிகள் செல்லுகின்ற போது அங்கு இருக்கின்ற பெண் மற்றும் ஆண் கழுதை புலிகளுடனும் சண்டை செய்ய நேரிடுகின்றது.
இதில் வெற்றி பெற்றால் மட்டுமே அந்த கூட்டத்தில் இணைத்துக் கொள்கின்றன. தோழர்களே, கழுதை புலிகள் பற்றிய இந்த சுவாரஸ்யமான தகவல்கள் பிடித்திருந்தால் உங்களது நண்பர்களுக்கும் பகிருங்கள். இந்த வீடியோவை பார்வையிட்டமைக்கு எனது கோடி நன்றிகள்.